விஜய்க்கு வெளியில் எதிரி இல்லை, என்னை அது எங்கள் கும்பல்லே இருக்கப்பாங்கிறது மாதிரி தான் இருந்தது அவர்களுடைய அந்த பேச்சு. 96 எலெக்ஷனில் இவர் நினைத்திருந்தால் ரஜினி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர், இதில் மாற்று கருத்தே இல்லைங்க. எல்லாருக்குமே தெரியும், மிரண்டு போனாங்க. ரஜினி ரசிகர்களை பொறுத்த மட்டுமே அவருடைய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு நம்ம ஒரு டிபேட்டே பல வருஷமா போயிட்டு இருக்கு. யார் இந்த சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரியான பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது ஓகே விஜய் இனிமே அரசியலுக்கு போயிட்டாரு, இந்த சண்டை இருக்காதுன்னு நினைச்சா திரும்ப பத்த வச்சுட்டாரு ஆதவ அர்ஜுனா. உண்மையாவே என்ன சார் நடந்திருக்கு? ஏங்க அது என்ன சொல்லணும்னா, விஜய்க்கு வெளியில் எதிரி இல்லை, என்னை அது எங்கள் கும்பல்லே இருக்கப்பாங்கிறது மாதிரி தான் இருந்தது அவர்களுடைய அந்த பேச்சு. அது என்னென்னா, சில வரலாற்று பொருளை திருப்பி பார்க்கணும், அவர் படித்து பார்க்கணும், தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசணும். ஏன்னா நீங்கள் பொதுவெளியில் வர்றீங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க, அது எதை நோக்கி, அது மட்டும் தான் நீங்கள் உங்களுடைய அதை மக்கள் மத்தியில் உங்களுடைய கேள்வியிலும் பதிலையும் சொல்லணும். இல்லை மற்ற அரசியல் கட்சி சார்பாக நீங்கள் பேசணும், அதுதான் கரெக்ட் நியாயம். இந்த நேரத்தில் போய் ரஜினிகாந்த் அவர்களை இழுத்தது ஆதவர்ஜினா ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் அவர்களுக்கே சுற்றி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் இப்போ திரும்பி அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக அது விழுந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரஜினி ரசிகர்லாம் மிக கொந்தளிச்சு போயிருக்காங்க. ரஜினி அவருடைய ஸ்பீச் நீங்கள் பழசெல்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரிக்கிறது மாதிரி இருக்கும். அவருடைய இந்த ஃபேஸ் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஒரு பயம் இருந்தால் அது பேசியிருப்பாரா? இந்த கருப்பு பணத்தை பற்றி ஒரு மேட்ரு ஒன்று பேசணும்னு சொல்லி தீயார் இந்த வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்க, பயங்கர வைரல், போல்டாக பேசினார். அதை நீ திருப்பி பாருங்கள். பாய்ஸ் கார்டன்லேருந்து அவர் வெளியில் போக முடியாமல் இருந்த சமயத்தில் கார் அவுட் ரோடு நடந்தது எப்படி அனுப்பிச்சி விட்டாங்கிறத பாருங்கள். பாஷா படத்தில் வெற்றி விழாவில் ஆரம்பிருப்பன் தயாரிப்பில் அவரும் உட்காந்துருக்கார் வெற்றி விழாவில். அங்கே ரஜினி சார் அவர் பேசுகிற விஷயத்தை பார்த்துங்க. வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ சிஎம் ஜெயலலிதா மேயர் அவர்கள் மணிரத்ன வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டது இல்லையா? 96 எலெக்ஷனில் இவர் நினைத்திருந்தால் ரஜினி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர், இதில் மாற்று கருத்தே இல்லைங்க. எல்லாருக்குமே தெரியும், மிரண்டு போனாங்க. ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள் மிரண்டு போகிறாங்க, ஒரு பக்கம் கலைஞர் ஐயா அவர்கள் மிரண்டு போகிறாங்க. ரஜினி பிம்பம் வருது, ஐயோ என்னங்கடா இதுன்னு. அவ்வளோ கிங் மேக்கர் இல்லை, கிங்காக உட்காந்துருந்தார். இப்போ தான் கிங் மேக்கராக இருக்கார், அன்னைக்கு கிங்கு தான். மூப்பனால் அவ்வளோ தூரம் சொல்லி வரமாட்டேன்னாரு. வரலன்னு ஒரு டிசிஷன் எடுக்கும் போது தான் பட் ஆளுங்கட்சியும் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணார். அவர் போல்டாக பேசணும். இன்றைக்கி யாராவது தமிழகத்தில் இருக்காங்களா? எடுத்து பாருங்கள். பயங்கனாலே என்னன்னு தெரியாதுங்க. 96 ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் கொடு ரஜினின்னு கேட்டாங்க கலைஞர் அவர்கள். ஒரே ஒரு குரல் கொடுத்தாரு. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை கடவுள்நாடு காப்பாற்ற முடியும்னு சொன்னார். ஆட்சி தலையெல்லாம் மாறிச்சுல்ல. இவ்வளோ விஷயங்கள் போல்டாக பேசின ஒரு மனிதர் பட் நேரம் வரும்போது வர்றேன்னு சொன்னார். யோசிச்சிட்டே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு இடைநிலை வேறு 2009-10 உடல்நிலை சரியில்லாமல் வேறு போகுது. ரொம்ப சிந்திக்கிறாங்க. அரசியல் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வர்றது ஈஸி, என்னை நம்பி என்னை வாழ வைத்த தெய்வம் ரசிகர்கள் இருக்கான்னு தான் சொல்லுவார். அவர் இலக்க விரும்பலைன்னு சொல்லுவார். அவர் பர்டிகுலராக உங்களை இலக்க நான் விரும்பலை, என்னுடைய 2 கண்கள் மாதிரி நீங்கள். அப்போ வந்தால் எல்லாமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா இன்றைக்கு எல்லாருமே எல்லார் கட்சியிலுமே இருப்பாங்க. ரஜினி ரசிகர் படம் பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க. ரஜினி பேரில் ரத்த தானம்லேருந்து எல்லாமே டொனேட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எல்லாமே எல்லார் கட்சியிலும் இருக்காங்க. அண்ணாடிமையில் இருப்பாங்க, டிஎம்கேல இருப்பாங்க, காங்கிரஸில் இருப்பாங்க. இவ்வளோ தூரம் இருக்கிற ஒருத்தரை ஒட்டு மொத்தமாக அடித்து என் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன்னா நாளைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் யோசித்து பார்த்தேன். நம்மளால் ரசிகர்கள் சிரமத்துக்கு ஆளாயிடக்கூடாது, குடும்பம் சிரமமாயிடக்கூடாது, அவர்கள் இலக்க நான் விரும்பவில்லைன்னு சொல்லி முடிவெடுத்து நேரம் வரும்போது பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்தார். அந்த நேரம் 2019 மீண்டும் வருது. முடிவு பண்ணிட்டார் இறங்கிடுவோன்னு சொல்லி. இதே நம்ம ரஜினிகாந்த் ராவேந்திரா மண்டபத்தில் எத்தனையோ அத்தனை மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு மீட்டிங்கை போகிறார். சாட்டர்டே சண்டே போட்டுகிட்டே இருக்கார். இறுதி கட்டத்தை நெருங்குறார். ஸோ தமிழறிவு மணின்னு பக்கத்தில் வச்சுக்கிட்டார். ஆன்மீக அரசியல்னு வேற ஒன்று கொண்டு போகணும் ஐடியாவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன போல்டு அடித்தவர் அவர் தாங்க. சிங்கப்பூருடைய அதிபரே பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு பார்த்துட்டு போனார்.
மோடி அவர்கள் வந்து போய்ஸ்களை பார்த்து போனாங்க 2014. எத்தனை தலைவர்கள் இன்னமும் ஃபோன் போட்டால் பேசுகிற அளவுக்கு பிரதமர் வந்து எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அத்தனை மாநில முதலமைச்சர்களும். பயம்னா என்னன்னு தெரியாது. அதை போய் வந்து டிஎம்கே பயம் உறுத்துச்சு. அதனால வந்து அரசியலுக்கு ரஜினி வரலை, எங்கள் தலைவர் வந்து அதை மீறி எந்த பயம்லாம் வந்து உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை இந்த விஷயத்தில் இழுத்திருக்க வேணாம். மொத்தத்தில் மற்றது எது வேணாலும் பேசிக்கலாம். விஜய் தைரியமானவர், தில்லன், அதெல்லாம் தப்பே இல்லை, நீங்கள் பேசுங்க. அதனால தான் வந்திருக்காரு, ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். பட் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை எதுக்கு இழுக்கணும்? காரணம் என்ன? ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து தான் வளர்ந்தவன் நான் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தலைவரை ஏற்றுக்கொண்டவர், சூப்பர் ஸ்டார்னு ஒரு தீயை பற்ற வச்சுட்டு போனார். இன்றைக்கி ஆதவர்ஜனை பற்ற வச்ச மாதிரி அன்னைக்கு சரத்குமார் பற்ற வச்சுட்டு போனார். கண்டிப்பாக அது கொஞ்சம் லேட்டாக ஒரு விளக்கம் கொடுத்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னா. அங்கே தான் தேவையில்லாமல் பற்ற வச்சனால காக்காக்களுக்கு கதையை உருவாச்சு. இன்னைக்கு கூட மதுரையில போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. இந்த காக்கா குஞ்சுகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் தலைவரை, நீங்க திரும்ப நம்ம அரசியல் கட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் தமிழ்நாடு நம்ம கையிலன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிக்கிறாங்க. அது உண்மைதாங்க. ரஜினி சார் இன்னைக்கும் கட்சி ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு உள்ள வந்தாருன்னா அவருக்குள்ள செல்வாக்கெல்லாம் தெருக்குங்க. அந்த அளவுக்கு இன்னமும் அந்த பவர் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் ஒரு சுயநலத்துக்காக வேண்டாம், இனிமேல் வேண்டாம், அதோட ரசிகர்களுக்கு விரும்பலைங்கிற முடிவு தெளிவாக எடுத்துட்டார். அவர் அரசியலுக்கு நீ வரமாட்டார். ஆனால் ரசிகர்களுடைய எதிர்ப்பு இன்னமும் இருக்குங்கிறத சொல்ல வரேன் நான். அப்போ அந்த ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு? அதனால் பயம்ங்கிறது தெரியாது. 2019 கிட்டத்தட்ட முடிவு பண்ணி வரும்போது கொரோனா உள்ளே வந்துருச்சு. உலகமே அப்படி என்ன மிரண்டு போயிருக்குது. மக்கள் பயந்து போயிருந்த கொரோனாவில், தொற்று நோயில். அந்த நேரத்தில் ரஜினி சாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வர போகுது. அதில் அவருடைய தங்கையை நடித்த கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய உதவியாளர் கொரோனா வந்துருச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவ்வளோ பேர் பாதிப்பு, பார்த்து ஷூட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கொரோனாவில் வந்து மீண்டும் அரசியலுக்குள்ளே போனால் 21 எலெக்ஷன் வருது. 19 ஆரம்பித்து 20 பிரச்சாரம் முன்னு போய் 21 இந்த தமிழக மக்களை சந்திப்போம், சட்டசபைக்கு நம்ம போவோங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் உள்ளே இறங்கினார். அவர் பயந்துருந்தா வருவாரா? அந்த கொரோனா வந்து ஒரே காரணத்துக்காக அவர் வந்து முழுவதுமாக வேண்டாம், நம்ம கூட்டத்துக்கு போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதில் இழப்புகள் நிறைய வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தெளிவாக முடிவெடுத்தார். இனி அரசியல் வாழ்க்கை வேண்டாம், போதும். தெளிவாக ரிசல்ட்டை கொடுத்துட்டார். பயங்கிறது தெரியாது. ஆதாவரிச்சு நான் பேசுனதுனால விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இது இருக்குது சார். ஏன்னா சார், எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய இடத்துல இன்னைக்கு விஜய் அவர்களோட தாவேகா கட்சி இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக வந்து ரஜினி அவர்கள் பயந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஎம்கேவை அடிக்கணுங்கிறதுக்காண்டி பேசணும். ரஜினிக்கு மாறிடுச்சுங்கிற பொழுது அதுக்கான எந்த ஒரு அறிக்கையோ இல்லை இது இப்படி பேசியிருக்கக்கூடாதுங்கிற எந்த ஒரு விஷயமோ இன்னும் வரையும் அவங்க சைட்லேருந்து வரலையே சார். இல்லை, அதுக்கிடையில் அவருக்கு நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை, குழப்பம். இப்போ பாருங்க, திரும்பி நேற்றுலேருந்து ஒரு பிரச்சனை, சிபிஐ உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது. திருச்சி மாநாட்டில் நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்படுறதா ஒரு தகவல் வருது. இந்த ரஜினி சாரை தேவையில்லாம் மாதவர்கள் எழுத்துறதுக்கு அதுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு தகவலும் வருது. ஆனால் கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். ஏன்னா ரஜினி அரசியல் இப்போ ஓட் பேங்க் ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லா நடிகர்களுடைய வந்து ஆதரவு உங்களுக்கு வேணும், ரசிகர்களுடைய ஆதரவு வேணும். அதனால் இங்கே வந்து நீங்கள் டிஎம்கே அடிக்கிறன்ற அந்த ஒரு பார்வையில் ரஜினியை தான் அடிச்சிருக்காரு ஆதவர்ஜனா. அவர்கள் பேசுவது என்னன்னே தெரியாமையே பேசிகிட்டு இருக்காரான்னு ஒன்றும் புரியல. இப்போ மற்றவர்கள் பார்க்குறாங்க, நம்ம யாருமே விஜயை பேச வேணாம், விஜயோட கூட இருக்கங்களே விஜயை கமிட்டி விட்ருவாங்க மாதிரி தான் மற்ற அரசியல் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறது நீங்கள்? குடன் இருப்பவர்கள் தெளிவாக இருக்கணும், தெளிவாக பேசணும். அங்கே இல்லை. ஏன்னா சார், ஏற்கனவே வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்காக காக்கா கழுகு கதை இன்னும் வரையும் போயிட்டு இருக்குங்கிற பொழுது இப்போவுமே ரஜினி ரசிகர்கள் இப்போதான் ஒரு மனநிலைக்கு வராங்க. ஓகே, இனிமே அவர் அரசியலுக்கு போயிட்டாரு, நம்ம விஷயத்தில் அவர் தலைவிட மாட்டார், நம்ம தலைவர் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போங்கிற பொழுது திரும்ப அரசியலுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை பேசினது ஓட் பேங்கா ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வந்து தாவேக்காக்கு ஏற்படும் தானே? கண்டிப்பாக ஏற்படும். அதுதான் அவங்க தான் சொல்லிட்டாங்களே. ஒட்டுமொத்தமாக வரும்போது ரசிகர்களுடைய நாங்கள் யாருங்கிறத இப்போ காமிப்போன்றாங்க. இது எவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் வந்து மிஸ் ஆகுது. ஒரே வார்த்தை நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்க. அதனால் யாருக்கு லாஸ்? நீங்கள் டிவிக்குடைய தலைவர் விஜய்னு போற்றக்கூடிய ஒருத்தர் வரணும்னு நினைக்கிற ஆசைப்படக்கூடிய நிர்வாகிகள் நீங்கள் தான் எதை பேசணும் தூக்கி நிப்பாட்டுறதுக்கு பார்க்கணும். நீங்களே இறக்கி விட்டு கமுத்தி விட்டால் என்ன அர்த்தம்? நிச்சயமாக வாக்கு சதவீதம் விஜய்க்கு வந்து மிக குறைவான. ரஜினி ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களை பொறுத்த மட்டுமே அவருடைய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
சார் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டுல அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் எதிரிகள் ஜாஸ்தி ஆயிட்டாங்கும் பொழுது இந்த ஒரு பேச்சு எக்ஸ்ட்ரா இன்னொரு எதிரியை ஆட் பண்ணி விடுதுல்ல. அதுதான் சொல்றேன், மற்றவங்க யாருமே பேசுறேன்னா நாங்களே இருக்குமே எங்க தலைவருக்கு அடிக்கிறதுக்குன்னு சொல்லி இவங்க பேசுறதான் பார்க்க முடியாது. எங்க விஜய் எல்லாத்தையுமே பார்க்க முடியாதுங்க. நிறைய பேர் விஜய் சொல்லி தான் பேசுறாங்க அப்படின்லாம். பட் அது இருக்க வாய்ப்பு இல்லைன்னா என்னுடைய குருவா நினைக்கிறேன்னு சொல்லக்கூடியவர் இதை போய் ரஜினி சார் இந்த நேரத்தில் போய் பேசி விஜய் வந்து இந்த எதிர்ப்பை சம்பாரிச்சுக்க விரும்ப மாட்டார். இப்போ ரஜினி சார் இதை அகேன்ஸ்டா ஒன்று பேசியிருந்தாருன்னா அது எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படும்? அதுதாங்க பெரிய பெரிய மனுஷனுங்கிறது அதாங்க, பெருந்தன்மைங்கிறது அதாங்க. இது ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக பேசிட்டார் ஆதவர்ஜுனா, பரவாயில்ல போனால் போகட்டும். விஜய் தம்பி தான் இனிமேல் வந்து அவங்கெல்லாம் எப்படி அரசியல் பண்ணதை கொண்டு போகணுங்கிறத விஜய் தம்பி தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி தான் அவருடைய மனநிலை இருக்குமே தவிர, இங்கே வந்து சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ஒரே ஒரு வீடியோ விட்டார் நிலைமை என்ன ஆகும்? தமிழ்நாடே கொந்தளிக்குங்க. பட் அதை விரும்ப மாட்டார். அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள். ஓகே, இந்த பெருந்தன்மை, இந்த பெரிய மனிதன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. அமைதியே சைலண்டாக இருக்கிறதுல இதுதான். இன்னொன்று சார், இன்னைக்கு அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு நல்ல நண்பராகவும் எல்லாருக்கூடையும் பழகக்கூடிய ஒரு ஆளாகவும் ரஜினி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் அவர் பயந்துருந்தாருன்னா ஒரு டைம் எதிர்த்து பேசி ஏன் சார் திரும்ப அவங்களோட நிகழ்ச்சியில் கலந்துக்க போறாரு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும் பொழுது அன்னைக்கு நடந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கிறதுக்கான கோரே இல்லாம இது ஒரு விவாத பொருளா மாறி போச்சுல சார். சம்மந்தமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் சம்மந்தமே இல்லை. நீங்க ஏதாவது ஒரு செயின் லிங்க் இருந்தா கூட நீங்க பேசலாம். காரணமே இல்லாம உங்களுடைய குறிக்கோள் அந்த அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு, அதுதான் நீங்க பேசணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க தமிழ்நாட்டில், பேசுறது நிறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு உங்களுடைய மக்கள் என்ன கொண்டு சேர்க்காம ரஜினி அவர்கள் இழுத்தது மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுது. எல்லாருடைய தலைவர்களும் ஒரு அன்புக்கு பாத்திரமாக ரஜினி சார் இருக்கார். இன்றைக்கும் அவர் எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலுமே, அரசு விழாவாக இருக்கட்டும், தனிப்பட்ட ஒரு நபர் விழாவாக இருக்கட்டும், பாக்யராஜ் ஃபங்க்ஷனுக்கெலாம் போனார். போன்ற அவசியம் இல்லை அவருக்கு. இல்லை, நம்மளை மதித்த ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம போய் அவர் வாழ்த்திட்டு வருவோம். அவ்வளோதான் அவருடைய குறிக்கோளாக இப்போ இருக்கு. இப்போ நாளைக்கே விஜய் அவர்கள் ஒரு விழாவுக்கு ரஜினி அழைத்தாலும் வரதானே போறாரு. கண்டிப்பா இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் லைட்டா ஒரு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணும். லைட்டா இல்லை, ஸ்ட்ராங்காகவே மனஸ்தாபம் உருவாக்கும். அவரோட மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வெளில காட்டிக்க மாட்டார். ஓகே, அவ்வளோதான். இவருக்கு அரசியல் நன்மை இவ்வளோ தான் இருக்காங்க மாதிரி தெரிஞ்சுக்குவார். பட் இங்கே விஜய் அவர்கள் ஏதாவது குரல் கண்டிப்பாக திருச்சி மாநாட்டில் குரல் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது. சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் இல்லையா, அது மாதிரி இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. அது மாதிரி இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இல்லை நிர்வாகிகளை கூப்பிட்டு இனிமேல் ரஜினி சாருடைய பேச்சு கூட எடுக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு மிகப்பெரிய உத்தரவு பிறப்பிக்கணும் அவர். அது என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. பட் ஏதாவது செய்யணும், செஞ்சு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓகே சார், நிறைய தகவல்களை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.